மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த விவகாரம். தீர்மானத்தை மத்திய அமைச்சர் கண்டித்து பேசியதால் எதிர்க்கட்சிகள் அமளி. மாநிலங்களவை ஒத்திவைப்பு. संविधान के प्रति निष्ठा रखते हैं, ये अम्बेडकर का संविधान बदलना चाहते हैं। மதுரையில் வருவாய்த்துறையினர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தல். மதுரை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அலுவலகங்களுக்கு பூட்டு போட்டு போராட்டம். சென்னையில் காற்றுடன் மழை பெய்து வருவதன் எதிரொலி. தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடிக்கும் 7 விமானங்கள். தமிழ் கவியில் உரை நடையில் தனி புதுமை படைத்தவர் செந்தமிழ் தேனி மகாகவி பாரதியார். உய்வகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம். வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீட்டை மீண்டும் கையில் எடுக்கும் பாமக. காஞ்சிபுரத்தில் வரும் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. கொரோனா நிதியில் 265 கோடி ரூபாயை செலவிடாத தமிழகம். தமிழக அரசு துறை சார்ந்த நிதி ஒதுக்கீடு செய்தும் 1000 கோடியை செலவழிக்கவில்லை என சிஏஜி அறிக்கையில் தகவல். சூறை காற்று வீசும் என்பதால் புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனே கரை திரும்ப அறிவுறுத்தல். செய்தியாளர்களின் கேமரா மைக்கை பிடுங்கி தாக்குதல் நடத்திய விவகாரம். நடிகர் மோகன் பாபு மீது தெலங்கானா போலீஸ் வழக்கு பதிவு. தீவிரவாதிகள் என்ற பெயரில் மக்கள் கொல்லப்படுவதை கண்டித்து இம்பாலில் பிரம்மாண்ட பேரணி. மணிப்பூரை அடிக்காதே, மணிப்பூரை காப்பாற்று என மக்கள் முழக்க. சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை. 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 58,280 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 7,285 ரூபாய்க்கும் விற்பனை. அறந்தாங்கி அருகே வீட்டின் சுவர் இடிந்து சிறுமி உயிரிழப்பு. சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. பாம்பனில் இறந்து கரையொதுங்கிய 2 டன் எடை கொண்ட திமிங்கலம். உடற்கூறாய்வு செய்து புதைக்க வனத்துறை ஏற்பாடு. 500 தாழ்த்தள மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரியது போக்குவரத்து துறை. சென்னையை தொடர்ந்து கோவை, மதுரை நகரங்களிலும் மின்சார பேருந்துகளை இயக்க திட்டம். அசாதாரண சூழல் நிலவும் சிரியாவிலிருந்து முதற்கட்டமாக 75 இந்தியர்கள் மீட்பு. லெபனானுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு திரும்புகின்றனர். அமெரிக்காவில் பிறக்கும் வெளிநாட்டினரின் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடையாது. அதிபராக பதவியேற்கவிருக்கும் டொனால்டு டிரம்பின் அடுத்த அதிர்ச்சி அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சியை பிடிப்பாரா? இன்று இரவு 8:15 மணிக்கு சத்தியம் டிவியின் மெகா சர்வே வெளியாகிறது.